friends, welcome to Kumari Special. இன்னைக்கு வீட்லயே ரொம்ப ஈஸியா ஒரு 3 நாளையில நம்ம எப்படி வந்து கிரேப்ஸ் வச்சு ஒயின் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த ரெட் ஒயின் பத்தி சொல்லணும்னா இது நம்மளோட ஸ்கின்னுக்கு, ஹார்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. குழந்தைங்க உட்பட பெரியவங்க வரை எல்லாருமே இதை ட்ரிங்க் பண்ணலாம். இது 3 நாள் வைக்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப ஆல்கஹாலிக் ஃப்ளேவராக இருக்காது. ஸோ வந்து எல்லாருமே ட்ரிங்க் பண்ணுற விதத்தில் தான் இருக்கும். இந்த கிரேப் ஒயின் வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக ஒரு 3 நாளிலே சூப்பரான ரெட் ஒயின் பண்ணலான்னு பார்க்கலாம். கிரேப் ஒயின் பண்ணுறதுக்கு ஒரு 1 கிலோ அளவு பன்னீர் திராட்சை எடுத்துக்கோங்க. திராட்சை வந்து நல்லா எப்படி வந்து கருப்பு கலரில் இருக்கிறது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு ஒயினுக்கு நல்லா வரும். இப்போ இந்த கிரேப்ஸ்லாம் வந்து கொத்தோடு இருக்குது, அதிலேருந்து தனியாக இதை பிரித்து எடுத்துடலாம். இப்படி அந்த கொத்துல இருந்து கிரேப்ஸை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துருங்க. இனி இதை நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ ஒரு பெரிய பவுலில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம உதுத்தி வச்ச அந்த கிரேப்ஸை வந்து இதில் போட்டு நல்லா கழுவிடலாம். இப்படி இந்த கிரேப்ஸை வந்து உப்பு தண்ணியில் கழுவும் போது அதில் அந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, அது எல்லாமே வந்து போயிடும். ஒரு தடவை உப்பு தண்ணியில் கழுவிட்டு 2 தடவை நல்ல தண்ணியில் கழுவிடுங்க. கிரேப்ஸை எல்லாம் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு மத்து வச்சோ அல்லது மேஷர் வச்சோ ஏதாவது உடன் ஸ்பூன் வச்சோ நல்லா மசிச்சிருங்க. அப்போ நமக்கு கிரேப்ஸில் உள்ள இந்த ஜூஸ் எல்லாமே வந்து வந்துடும். அப்போ வந்து நம்ம வேக வைக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும். கிரேப்ஸை வந்து நல்லா மசிச்சாச்சு. இனி இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட ஒரு 3/4 கிலோ சீனி போடலாம். உங்களுக்கு இனிப்பு எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 கிலோ கிரேப்ஸுக்கு 3/4 கிலோ சீனி எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் இதில் வந்து ஒரு 1.5 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றலாம். இந்த தண்ணியில் சீனி நல்லா கரையிறது வரை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக ஏலக்காய், பட்டை, கிராம்பு இந்த 3மே போடலாம். இது ஆப்ஷனல் தான். இது போடும்போது நமக்கு ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப போட்டுறாதீங்க, லைட்டாக போட்டால் போதும். நான் ஒரு 5 ஏலக்காவும் ஒரு 5 கிராம்பு கொஞ்சமாக பட்டை எடுத்திருக்கேன். இதை போடலாம். இனி இதை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ இது கூட நான் பட்டை, ஏலக்காய், கிராம்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இது கூட முழு மிளகு கூட ஒரு 5-6 ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவரும் நல்லா தான் இருக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். இந்த ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கிரேப்ஸ் எல்லாம் நல்லா குக் பண்ணியாச்சு. இனி இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இந்த கிரேப்ஸை வந்து நல்லா ஆற விடலாம். இந்த கிரேப்ஸில் நம்ம கலர் ஒன்றும் ஆட் பண்ணலை. ஸோ வந்து கலருக்காக லைட்டாக வந்து பீட்ரூட் ஆட் பண்ணலாம். இனி அந்த பீட்ரூட் வச்சு இந்த கலர் வந்து எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு தண்ணி ஊற்றி அதை நல்லா கொதிக்க விடலாம். இப்படி தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கும் போது அதில் இப்படி கட் பண்ணின ஒரு சின்ன சைஸ் பீட்ரூட்டை போடலாம். இப்போ ஒரு 5-6 நிமிஷம் மீடியம் ஹையில் வச்சு அந்த பீட்ரூட்டோட கலர் எல்லாம் வந்து அந்த தண்ணியில் இறங்குறது வரை அதை லைட்டாக வந்து பாயில் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க, இந்த பீட்ரூட்டோட சார்லாம் நல்லா இறங்கி இவ்வளோ ஒரு சூப்பரான ஒயின் கலரில் வந்துருக்கு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெடி பண்ண பீட்ரூட் வாட்டரை நம்ம ஆல்ரெடி வந்து காய்ச்சி வச்சு அந்த கிரேப் வாட்டர் கூட வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி ஊற்றிடலாம். பாருங்க, இப்போ வந்து சூப்பராக நல்ல ஒரு ஒயின் கலரில் வந்துடும். இப்போ இந்த கிரேப் வாட்டர் வந்து நல்லா ஆறட்டும். ஆறின அப்புறம் எடுத்து ஒயின் ரெடி பண்ணலாம். இப்போ இந்த காய்ச்சி வச்ச கிரேப் வாட்டர் ஒரு கை பொறுக்கிற சூடு அளவு ஆறி இருக்கு. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் ஆட் பண்ணலாம்.
இதை போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து ஈஸ்ட் வந்து நம்ம தனியாக ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும் அப்படின்னு தேவையில்லை. இது லைட்டாக வந்து வார்மாக இருக்கிறதுனால இந்த கிரேப் ஜூஸ் கூட நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நீ இதை மூடி ஒரு 1 hour அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து ஏதாவது கிளாஸ் ஜார்லேயோ பாட்டில்ஸ்லேயோ வந்து ஃபில் பண்ணி வைக்கலாம். ஈஸ்ட் ஆட் பண்ண இந்த கிரேப் ஜூஸ் வந்து நல்லா இப்போ ஆறிட்டு இனி இதை ஒரு கண்ணாடி ஜார்லேயோ அல்லது செராமிக் ஜார்லேயோ ஊற்றி வச்சிடலாம். ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஒரு 3/4 அளவு ஊற்றினா போதும். ஏன்னா வந்து ஈஸ்ட் போட்டதுனால நல்லா பொங்கி வரும். ஸோ வந்து அந்த டைமில் கேஸ் ரிலீஸ் ஆகும்போது வந்து வெடிச்சிடக்கூடாது. இனி இதை மூடி வச்சிடலாம். மீதி உள்ள கிரேப் ஜூஸை இந்த மாதிரி ஒரு செராமிக் ஜாரில் ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வச்சு அதை மூடிடுங்க. இதை டைட்டாக வந்து கட்டிடலாம். இந்த கிளாஸ் ஜார்லேயும் செராமிக் ஜார்லேயும் நம்ம கிரேப் ஜூஸை வந்து ஃபில் பண்ணியாச்சு. இனி இதை வந்து ஒரு 10 மணி நேரம் அல்லது ஓவர் நைட் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு வார்ம் பிளேஸில் வந்து வச்சுருங்க. ஏதாவது கிச்சன் கபோர்டோ அல்லது ஸ்டோர் ரூமோ ஏதாவது ஒரு இடத்துல எடுத்து அதை தனியாக வந்து வச்சுருங்க. ஒரு 10 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து இதை நம்ம செக் பண்ணலாம். ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக 2 ஜாரையும் வச்சுட்டு எடுத்துருக்கோம். இனி இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்க, ஈஸ்ட் ஆட் பண்ணதுனால நல்லா புளிச்சு நல்லா வந்து பொங்கி இருக்கு. இது வந்து நிறைய பபிள்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த கிரேப்ஸை வந்து தனியாக புளிஞ்சு வெளியே போட்டுடலாம். ஜூஸை மட்டும் தனியாக பிரித்து இன்னும் ஒரு 3 நாள் வந்து இதை ஒரு பாட்டிலில் அடைச்சி வச்சிடலாம். அப்புறம் கையை வச்சு இந்த கிரேப்ஸை வந்து நல்லா புளிஞ்சிருங்க. அப்போ அதில் உள்ள ஜூஸ்லாம் வந்துடும். இனி ஃபில்டர் பண்ண இந்த ஜூஸை வேற ஒரு ஜாரில் ஊற்றி வச்சிடலாம். இன்றைக்கி ஒயின் ஆகட்டும் ஏதாவது சோடா ஆகட்டும் ஃபெர்மெண்டேஷனுக்கு வைக்கும்போது அந்த பாட்டில் வந்து ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கேப் விட்டே ஃபில் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதில் கேஸ் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஸ்பேஸ் இருக்கும். அந்த ப்ரெஷரில் வந்து பாட்டில் வெடிக்காது. இனி இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த கிளாஸ் ஜாரை எடுத்து ஒரு 3 நாள் அப்படியே இருக்கட்டும். ஏதாவது கிச்சன் கபோர்ட் ஸ்டோர் ரூம் இப்படி ஏதாவது வார்ம் பிளேஸில் வச்சுருங்க. பட் மறக்காமல் ஒரு 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா இந்த பாட்டிலோட மூடியை வந்து ஓப்பன் பண்ணி இந்த கேஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு அகெயின் வந்து மூடி வச்சுருங்க. இப்படி ஒரு 3 நாளைக்கு அப்புறம் இந்த ஒயினை எடுத்து செக் பண்ணலாம். ஒரு 3 நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து கிரேப் ஒயினை எடுத்துருக்கோம். பாருங்கள், நல்ல ஈஸ்ட் ஆட் பண்ணனால இது நல்லா புளிச்சு இந்த பபிள்ஸ்லாம் வந்துருக்குது. இனி இதை ஓப்பன் பண்ணலாம். வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக ஒரு 3 நாளையில் நம்ம கிரேப் ஒயின் ரெடி பண்ணியாச்சு. இனி இதை வந்து நம்ம பாயில் பண்ணணும்னு தேவையில்லை. ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி தான் வச்சுருக்கோம். இதை அப்படியே எடுத்து ஒரு பாட்டிலில் ஊற்றி அதை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நமக்கு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, சூப்பராக நல்ல நொரப்புங்கிற அளவு கிரேப் ஒயின் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.